இருந்தனர் விஞ்சை பெற்று இருபுறம் முனிவர் சூழ பொருந்திடும் கமலமாது பூரணம் மதுவாய் நிற்க அறிந்திடும் நீசப்பாவி கயிறுவாள் வெடிகள் சூலம் புரிந்தவன் கோட்டி செய்து பிடிக்கவே வந்தான் அங்கே வரும் முன்னே அருகில் நின்ற மக்களை வயிந்தராசர் கருதினமாக நோக்கி கடக்கவே நில்லும் நீங்கள் பொருதிட நீசன் வாரான் பொறுத்து நான் வந்த போது அருகிலே உங்கள் தன்னை அழைத்து நாம் கொள்வோம் என்றார் முப்படியே உள்ள முறை நூல் படியாலே இப்போது நீசன் இங்கோடி வாரான்காய்பான மக்களெல்லாம் விலகி நின்று வந்திடுங்கோ செய்கிறதை பார்த்து திரும்பி இங்கே வந்தவுடன் கையருகில் உங்களையும் கட்டாய் வரவளை போ என்று மக்களுக்கு இயம்ப அவர் விலகண்டு செய்ய பாவி முடுகும் கவுடனுமே கூட்டப்படையோடு கொக்கரித்தே துடிய சாட்டை வெறி போலே சாடி வந்தான் கவுடன் சூழ படையை சூதானம் வாய் நிறுத்தி வேளம்பலரேவி வெடியாயுதத்துடனே வந்து வளைந்தான் வைகுண்டர் வாழ்வதில் கோயிரான ஸ்ரீபல்பனபருமே காவிழ்ந்து பதிவாசலிலே கட்டிலின் மேலிருக்க அவிழ்ந்த துணியோடே அவர் இருக்கும் உபாயம் அதை அறியாமல் நீசல் அணிவாகுத்து தன் படையை கோரியாய் பிடிக்க கூட்டம் அதில் நுழைந்து சாணாரினங்கள் சதா கோடி கண்டுழைந்து வாணாழ்வாதை பானோ என்று மனதுழைந்து குதிரை மேல் ஏறி கொடும் சாட்டையால் வீசி சதிரு சதிராய் சாணாரை தானடித்து அடிபட்ட போது அவர்கள் மிக கொக்கரித்து முடிபடவே இந்த முழு நீசவம் மீசத்தை இப்போதொரு நொடியில் இவரை எல்லாம் அடித்து மெய்ப்பாக கொண்டு விடுவோம் என சீனத்தார் ஆளுக்கு ஒருவன் ஆவானோ நீசனல்ல தோளு போலாக்க என்று துடியாய் எழுந்திருந்த சான்றோ சீனத்து தாருமிக பாய்த்து ஆண்டோரை நெஞ்சில் வைத்து ஆடை மிக
இறுக்கி உடை இறுக்கி கட்டி உல்லாசத்தை தொங்க விட்டு படை திரளாய் சான்றோர் பண்பாய் ஒரு முகமாய் எதிர்த்து நிற்கும் போது எம்பெருமாள் தான் அறிந்து போதுக்கென்ற கோபம் அதை புத்தீதனில் அடக்கி பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகும் மக்காரு அறுத்திட என்றால் அபூர்வமோ எந்தனுக்கு வம்பு செய்வதை பார்த்து வாதைக்க வந்தேன கூலத்தை அன்பு குடி கொண்ட அதிக மக்கா நீங்களெல்லாம் பொறுத்து இருங்கோ பூலோகம் ஆள வைப்பே மறுத்து உரையாடாமல் மக்களென்ற சான்றோர்கள் என்ன செய்வோம் என்று இவர் கையை தான் கடித்து பின்னே விலகி பெரியவனே என்று நின்றார் நீசன் மகிழ்ந்து எதிர்பாரை காணோம் என்று வாசகயிறு கொண்டு பரமன் வைகுண்டரையும் கட்டி இறுக்கி கைவெடியால் இடித்து கட்டியிருகி கீழே போட்டு மிதித்து தலைமுடியை தான் பிடித்து தாறுமாறாய் இழுத்து கோலையை குலைத்தது போல் குண்டரை தனலைத்து குண்டியிலே குத்தி குனிய விடுவான் ஒருத்தன் நொண்டியோ என்று நெளியிலே குத்திடுவான் வெடிப்புடங்கால் சுவாமி மேலெல்லாம் தான் இடித்து அடிபுடங்கு கொண்டு அடித்தடித்து தான் இழுப்பான் சாணாருக்காக சாமைந்தாயோ சுவாமி நாளை வைப்போமோ மண்டிபதனிகாரா அனையேறி லாப பட்டுதில்லை என்று சொல்லி அனைவோரையும் வருத்தி ஆபரணம் தேட என்றோ சமைந்தாய் நீ சுவாமி என்று சாணாப்பனை ஏறி பானை சீரங்கு இன்னம் பற்றி தெளியல்லையே உனை சுவாமி என்றால் ஒருவருக்கும் ஏறாதே ஆளான ஆளோனி ஆளில் சிறியவனா தாழ கிடந்து சுவாமி என்று வந்தாய் நீ நாராயண சுவாமி நான் என்றதும் நீயோ வாரணத்தின் காலில் கட்டி வாட்டுவோம் பாரு என்பார் உன்னோடு நின்றவர்கள் உன்னை அடிக்கையில் என்னோடு வாழ்ந்து என்ன என்று கேட்கல்லையே சுவாமி என்றால் நெகிழுவாரோ இவர்கள் பாச கயிறு பற்று மோன் கையிலே மறை தேட என்று மனு சுவாமி என்றாயே புகையோடே புகையாய் போராய் நீ வம்பான அருள்களை வருத்திவிட்ட நல்ல மந்திரத்தாலே மருளச் செய்து எங்களையும் மண்ணில் விழவை பார்ப்போம் அல்லாமல் உன்கை கட்டும் மறுவதற்கு வல்லமை உண்டானால் மந்திரத்தை பார் நீயோ கோனனை போலிருந்து
குறுமொழி முழிப்பதென்ன நானன்னையன்று நகைப்பார் ஒரு கோடி ஏசுவார் கோடி எறிவார் ஒரு கோடி பேசுவார் கோடி பேயன் வெறு பேயன் என சொல்லி நகைப்பார் சுத்தமுள்ள நரணரை பல்லுயிரும் படைத்த பரமன் வாய் பேசாமல் கவிழ்ந்து கண்மூடி களி கூர்ந்து மகிழ்ந்து சௌந்தரியநாதன் தானே நடக்கலுற்றார் வெடி கொண்டடிப்பார் வெட்ட வாழ் ஒங்கிடுவார் அடியடித்து தள்ளி அங்கும் இங்கும் இழுத்து வேதனைகள் செய்வார் வேதநாராயணரை சாதனைகள் உள்ள சாருபவர நாராயணரோ யௌயுகத்துக்கும் இப்பாடு என்பாடு யுகத்துக்கும் இப்பாடு என்பாடு ஔயுகத்திலுள்ள அநியாய பாவிகளை யுகத்தை போலே எரியாமல் விட்டேனோ என்று மனதில் இதமாய் மிக அடக்கி ஒன்றும் உரையாமல் ஊமை போலே நடந்தார் நடக்கவே மாயன் நல்லன்பு சன்றோர்கள் கடக்க வந்து நின்று கண்ணீர் மிக தூவி ஏழைக்காக இறங்கி எங்கள் குலம் இதில் வந்தி கோளை குல நீசன் கொண்டடிக்க வந்தானே பாவினிசனாலே பட்ட துயரறிந்து ஆவுமித்தநாதன் ஆள வந்த நம்மையுமே ஐயோ இனிராமல் அலைந்து மிக போவோமே மெய்யோடே புத்தி விழுந்தழுவார் சான்றோ தாய் தகப்பனில்லை என்று தானடித்த நீசனெல்லாம் வாயந்திருந்தானே இவர் வந்த நாள் முதலாய் இனி யாரு நம்மை ஏத்துகை தரதுதா தனியானும் நம்மள் இனி தலையெடுப்பது காலம் என்று சான்றோர்கள் சொல்லி அழுத சத்தம் கண்டு கிறங்கும் கண்ணர் மிக கேட்டு மலையாதுங்கோ நீங்கள் மாமுனிவன் புத்திரரே அலையாதுங்கோ மக்கள் ஐயா திரு ஆணை பூமிதன்னில் வந்தித்தனை நாள் வரைக்கும் கை பொருளுகீச்சை கருத்தில் மிக நினைத்து கை கோலி வேண்டி கருமம் செய்தே நானாகால் குவலயத்தில் இனி வரேன் கண்டிருங்கோ தருமமது நிச்சயித்து தாரணியில் வந்ததுண்டா நன்மை கடைபிடித்து நான் வருவேன் நாளிலத்தில் ஒன்றுக்கும் மலைய வேண்டாம் காணுத்தமரே என்றைக்கும் நான் இருப்பேன் என் மக்கள் தங்களிடம் ஆளுவேன் கோருடைக்குள் ஆளவை குண்டமா வாழுவோம் மக்கா வையகத்தை நாமாக ஒன்றுக்கும் மலைய வேண்டாம்
யுகபரநாதனானை என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போலே கன்றுக்கு பாலி போலும் கண்ணுக்கு புருவம் போலும் என்றைக்கும் மக்கா உங்கள் இடமிருந்தரசு வாழ்வே முன்மறை விதியால் இந்த முழு நிசபாவிகையால் என் விதி படவே உண்டு இறப்பந்தனக்கென்றதினாலே பின் விதி எனக்கு நண்டாம் பெரும் புவி ஆள்வோம் மக்கா உன் விதி நல்லதாகும் மொழிவர வாழ்வீர்தானே என்று மகிழ்ந்து எம்பெருமாள் உள்ளடங்கி மன்றுதனை அளந்த மாலோன் நடக்கலுற்றார் கெட்டீன கேட்டை கிறுக்கமுடன் இறுக்கி கட்டீன கட்டோடே கடுநீசன் தான் நடத்தி ஏசுவார் மாயவரை எறிவார்கான் மாயவரை பேசுவார் மாயவரை பேயனென்பார் மாயவரை இப்படியே நீச குலங்களெல்லாம் மாயவரை அப்படியே பேசி அடித்து மிக நடத்தி நீசகுலம் இருக்கும் நெடும் தெருக்கள் ஊர்வழியே பாசகயிரோடு பகல்கள்ளனை போலே தெருவுக்கு தெருவு சிறு குழந்தை நிசகுலம் வருகின்ற மாயவனை மண்கட்டி பேர் தெரிவார் தலையை பிடித்திழுப்பார் சடை பேயன் பேயன் என்பார் இலை சருகு போலே எரியுகின்ற சாதியெல்லாம் குண்டியிலே ஒருவன் கோல் கொண்டு குத்திடுவான் நொண்டியோ என்று நெளியிலே குத்திடுவான் நம்மள் குலத்தை நாணம் கெடுக்க வந்த பம்ப குறும்பேயன் பம்பைதனை பின்னும் என்பார் அதிலும் சில பேர் அடடா போ என்றிடுவார் மதிலேறி வந்து மாமடவார் சிலர்கான் இவன் தானடியோ என்னையுமே ஆட வைத்து சவந்தனையை சுட்டது போல் தான் சுட்டபே என் இவன் தலைமயிரை பனையில் தான் பங்கு வைத்திருக்கி குலைய குலைய கொன்ற கொடும் பாவி இவன் என்று எறிவார் இவர் சிலர்கள் அம்மானை அன்றதுகள் கண்டு அதிலும் சில மடவா ஆமடியோ உங்களையும் அழைத்தானோ வீட்டில் வந்து ஓமடியோ இந்த இருமாப்பு பேசாதுங்கோ அன்றைக்கு அவனை அடிபணிந்து நின்று கொண்டு இன்றைக்கு அவனை எரிய தொடர்ந்தாயோ என்று சில பேர் எறியாதே என்றுரைப்பார் நன்று நன்றென்று நாரணரும் உள்ளடக்கி ஒருத்திக்கு ஒருத்தி ஊரை திடுங்கோ எனவே கருதி முகம் பாராமல் கண்ணர் மிக நடந்தார் பாவி குலங்கள் பச்சை மல் நாரணரை தாவி சுசிந்தீர தலம் நோக்கி கொண்டு சென்றார் கொண்டு போகும் வேளை
கொடும்பாவி நெட்டூரன் விண்டுரைக்க கூடாத வேதனைகள் செய்யலுற்றார். ஐயையோ மாயவரை அந்நீச மாபாவி கொண்டு விட்டு மாயவரை கூண்டு கலிராஜன் முன்னே கண்டு கலிராஜன் கருத்தில் மிக தேர்ந்து பார்ப்போம் பரீட்சை பைத்தியகாரனுடன் தார்பரியமாக தன் விரலின் மோதிரத்தை களத்தி ஒருவர் காணாமல் கையடக்கி ஜனத்தில் ஒருவர் தானறியானிசனுமி ஏதடாயந்தன் கைக்குள்ளிருப்பதையும் ஓதடா உந்தன் உற்ற வாழுவாலே. அப்போது ஆயன் அடக்கம் மிக அறிந்து இப்போது தான் உரைத்தால் இந்த நீச கூலங்கள் கண்டு பிடித்து கட்டுவார் நம்மையுமே தொண்டு செய்யும் சான்றோர் துயரமது மாறாது. நாம் நினைத்த காரியமோ நடவாது ஆனதினால் ஏன் இதைத்தான் சொல்ல போறோம் என அடக்கி எல்லாம் படைத்த ஏகன் கிருபை என அல்லாஹ் நினைத்தபடி ஆகும் என உரைத்தார். அப்போது நீசன் அவன் வெகுளியாய் உரைப்பான் இப்போதொரு மாறுட்டாய் இவனே சுவாமி என்று மருளிதுதான் என்று மாற்றான் மிக மருண்டு கொண்டு போங்கோ சரடன் கூண்டவன் முன்பதிலே என்றுரைத்த போது ஏவல் சிவாயிகளோ நடத்தி இழுத்து நாராயணரையுமே கடத்தி சரடன் கண்டிருக்க கொண்டு விட்டான். உடனே ஜரடன் உபாயமதை பார்ப்போம் என்று தடதடனவே எழுந்து சாராயம் மனதிலே அஞ்சு வகை நஞ்சு அதில் கலந்தான் மாபாவி நஞ்சில்லை என்று நல்ல பால் என்றீந்தான். பால் என்ற போது பச்சை நாதன் மகிழ்ந்து காலனை காலால் உதைத்த கடவுளார் தன் மகிழ்ந்து வேண்டியாகம் ஏற்றார் வேதநாராயணரோ ஆண்டி அதனால் அஞ்சாதிருப்பதையும் பார்த்து சரடன் பண்பாயாக மகிழ்ந்து வேறொரு சூட்சம் வேறே உண்டாகும் என்னவோ என்று இவன் உணர்ந்து பாராமல் பொன்னர் மயக்கும் பெரிய மயக்கும் மதா கொண்டு போங்கோ என்று கூறினான் சேவகரோடு வெகுவாக கொண்டு வருநீசன் தானாவில் அடைத்து வைத்தான் அங்கே அந்நீத மாபாவி திடத்தமுடன் நாரணரோ சிந்தை மிக மகிழ்ந்து இருந்தாரே மாயன் ஏழை கிறங்கியவர் தருந்தார மாயோன் தருமம் தனை நினைத்து சான்றோருக்காக தடியிரும்பேலும் இருந்து மாண்டோரையும் எழுப்போம் மாயவலுவாண்டி ஐயையோ மாயவரை அடைத்து
அடைத்து வைத்தே இருந்த பொய்யாபிரைக்குள் போருக்குமோ கண்ணு கண்டாள். குழியில் மொதனவே புழுக்கள் தோளுவாளி புழுக்கள் தூணி மிகச் சரிய அட்டை மீதக்க அரிய ஈத்தெள் மீதக்க விட்ட நரகு மிகுவாய் பூழு மீதக்கும் நாற்ற துறைகள் நரக துறை போலே பார்த்த இடம் எல்லாம் பல புழுக்களும் சரிய ஐயோங்கவரை அடைத்த புரையதிலே கையாடி நிற்க காரணமோ மாயவர்க்கு சான்றோருக்காக தரும குருநாதன் மீன்றி மொழியாமல் முகம் மலர்ந்து அங்கிருந்த ஏழைகளுக்காக ஈரண்டோரு நாளாய் மீளாஞ்சிலுவையில் முள்ளாலடிகள் பட்டு மறித்து பிறந்தது போல் மாய குருநாதன் இது உகத்து கிப்பிரையில் இருந்து ஆளுந்த என்று இருந்தாரே மாயவனார் ஏழைகளுக்காயிரங்கி தருந்தார மார்பன் கருத்தில் மீகடக்கி எல்லாம் அடக்கி இருக்கும் அந்த நாளையிலே பொல்லா கலியன் புறப்பட்டான் மேற்கனவே இப்பேயனையும் இங்கே கொண்டு வாரும் என்று அப்போது சொல்லி அவன் நடந்தான் மேற்கனவே உடனே சிவாயி உற்ற நாராயணரை திடமாக கோட்டி சீனமே நடக்கலுற்றார் கொண்டு போனாரே கோட்டாற்று ஊரோடே கண்டு பெரும் பாவி எல்லாம் கட்டி கொண்டு தானறிய எறிவார் சில பேர் ஏசுவாரே சில பேர் வெறி பேயன் பேயன் என்று விரட்டி மிக எறிவார் எல்லாம் போருதியுடன் எம்பெருமாளும் அடக்கி கல்லாரை எல்லாம் கசக்கியறுப்பேனென்று மனதில் அடக்கி மாய நேடுமாலும் கனத்த தீருமேனி கண்கவிழ்ந்து தான் நடந்தாரே கொட்டாரு நல்ல பீடாகை விட்டு கடந்தாரே ஜுங்கான் கடையல்கை தானும் விட்டு பல்பனாபுரத்தல்கை பார்த்து தெருவோடே உற்பனமாய் மாயன் உள் தெருவோடே நடக்க ஆகாத பாவியெல்லாம் அவரை கண்டே பழித்து வாயார பேசி வைதாரே நீசரல்ல அதிலும் அன்போர்கள் அவரை கண்டே பணிந்து இது நாள் வரையோ இவர் நடந்த சட்டம் அதில் கொல்லாங்கு செய்தாரென பேரு நாம் கேட்டதில்லை
எல்லாம் கடைதலைகி இட்ட தர்மம் மேகாகும் என்றன்போர் சொல்லி இவர் அழுது நின்றனராம் அண்டந்தநாதன் அது கடந்து போயினரே போனாரே தக்கலையின் பீரைக்குள்ளேயும் இருந்து மானான பொன்மேனி பாலராமம் கடந்து வாரி கரையோம் வாய்த்த நதி கரையோம் சீரியநாதன் சென்று கண்டே நடந்து தீருவனந்தம் நல்புறத்தல் கை கண்டு அடந்த மரஜோலை அடவி வனங்கள் கடந்து கண்டு கொண்டு எம்பெருமாள் கண்கொள்ளா காட்சியுடன் பண்டு நாம் ஸ்ரீரங்கத்தை பார்த்து அகண்டே நடந்து ஊரை கண்டு எத்தனை நாள் ஆஜுதென்று செவ்வு மகாவிஷ்ணுவும் சிந்தைக்குள்ளையடங்கி அவ்வூரை பாராமல் அந்தவனம் ஆனதுக்குள் எவ்வுயிர்க்கும் தானாய் ஈயுகின்ற பிரம்மானோ நாடுகளியனுக்காய் நற்சோதனை எனவே நீட்டின காலில் நீசனிட்ட விலங்கோடே ஏழைகளுக்காக இருந்தார் பாராவதிலே கோளை கொடும்ப குறும்பர்தனை வதைக்க மனு பாராவதியிலே மாயாண்டிதானிருந்தார் தனு பாரம் அடங்கி தாழ்மையுடனே இருக்க ஆகாத்த நீசன் அழியும் நீனைவதிலே போகாதபடிக்கு பேயந்தனை விலங்கில் போட்டு வை என்றும் புள்ளிபதனம் என்றும் கோட்டுகாரர்தனங்கும் கொடுத்தானே உத்தரவு அந்த கலிராஜன் அவன் உரைத்த உத்தரவு போல் சந்தமுனி மாயனையோ தான் விலங்கில் விட்டு வைத்த அப்போது மாயன் அதிய சான்றோர்களுக்காய் இப்போ பொருதி கொண்டு இருக்கேனேன இருந்த நாட்டு சோதனைக்காய் நாராயணர் விலங்கில் நீட்டின காலோடே நீலம் பார்த்தே இருந்த சாணான்பால் வைத்து சந்தோஷ பாலேற்று நாணாமல் எம்பெருமாள் நற்சோலையில் இருந்தார் சோலையில் வாழ்பறவை சுவாமி வந்தார் என்று சொல்லி ஏலேலமுங்கூறி என் நேரமும் தொழுது நன்றான மாமுனியும் நற்பறவையானதுவோ கொண்டாடி கொண்டாடி கொஞ்சி விளையாடியிருக்கோ இந்தவன சோலையில் எம்பெருமாள் தான் இருக்க சந்தமுடன் அருள்கள்
சாதா கோடியாக வந்து தொழுது நமஸ்கரித்து தூயோன் பதம் பூண்டு முழுது உன் பாதம் என மொய்குழலால் சீலர்கள் 40 வயதாய் நான் பிள்ளை இல்லாதே இருந்தேன். காப்பதுன் பாதம் என கண்டு தொழுத பின்பு தந்தாரே எங்களுக்கு சந்ததி தழைத்தோங்க. வந்தாரே நாயடியார் வாழும் மனை இடத்தில் என்ன உபகாரம் இவர்க்கு நாம் செய்வோம் என்று கண்ணல் காதலி கனிகள் கொடுப்போமோ தர்மம் அதாய் தீர்த்த சஞ்சலம் மதுவானதையும் அம்மா சொல்ல ஆறால் தொலையுமோடி கொட்டம்பதி நெட்டும் கூடித்த பதம் ஒன்றாலே கட்டம் முதலாய் காணா பறந்ததுவே பொதுமை செய்தவர்க்கு இப்போ ஒரு புதுமை கொப்பொழிக்கும் நேரம் முன்னே கூடாதே இவரால் ஏதோ ஒரு தொழிலால் இவர் பம்மலாயிருக்க சூதால் கொடுமை வந்து சுற்றும் கண்ணீசனுக்கு என்று சில பெண்கள் ஏழை பங்கோனருளை கண்டு தொழுது கருத்தகல நின்றிடுவார் அப்படியே நருள்கள் ஆதிநாராயணரை செப்படி போல் அவர்க்கு செய்த நன்றி சொல்லியவர் ஊரைக்கு போக கூற நினைவில்லாமல் நாரணரை சூழ்ந்து நமஸ்காரம் செய்து நிற்பார் சூழ்ந்து நருள்கள் தொழுது மிக நிற்கையில் தாழ்ந்து சாகும் கலியன் சரடந்தனை நோக்கி பேயனொரு சணானை பிடித்து கொண்டு வந்தோமே புய்ய இரும்பு விலங்கதிலே போட்டு வைத்தோ சுவாமி என்று பாவித்த சாணாந்தனை நாமம் காமியத்தால் பெருத்த கடுவாய்தனை வருத்தி ஏவி விட்டு பார்த்து இருவகையும் தானறிந்து போயெனவே சொல்லி பேயந்தனை அனுப்ப வேணுமே இப்போது விபரம் என்ன என்றுரைத்தார். ஆணுவ மூர்க்க அரசன் இது உரைக்க நல்லதுதான் என்று நாட்டமுற்றி சரடன் வல்லபில சேவுகரை வாவென்றருகழைத்து இப்போதொரு நொடியில் 7 மலையும் தேடி வற்போடு வற்பெல்லாம் வேகமுடன் தேடி வேகம் பெரிய வேங்கை கடுவாய் பார்த்து நாகம் அதிலும் கடிய நல்ல கடுவாய் பார்த்து நாளிகை எழதுக்குள்
நம்மிடத்தில் கொண்டு வர தூளியாது பறக்கும் சூறாவளியாது கொண்டு வாவனவே கூறி சரடனுமே விண்டுரைப்பான் பின்னோ வீரியமாய் சேவுகற்கு நன்றி மொழிகேளும் நல்வீரச் செவுகரே இன்றேழு மணிக்கு இங்கே கொண்டு வராட்டா தூக்கியே உங்களையும் தூண்டலிலே போட்டிடுவே ஆக்கினைகள் செய்திடுவோ ஆமிசத்தை வாங்கிடுவோ என்று சேவுகரை இருக்கமுடன் நீருக்கி இன்று போம் எனவே ஏற்ற வரிசை கொடுத்து அனுப்பினான் சேவுகரை அந்த வேளைதனிலே பனி பிசினும் வெயிலை கண்டு பதறினார் போ பதறியே சேவுகர்கள் பண்பாக சட்டையிட்டு உதறியே வந்து கோண்டுரை பன்மாயனோடு நாராயணரே நாங்கள் போகும் கருமம் பேராய் நடக்க வேணும் பெரிய திருமாலே உம்மை சோதிக்க ஒரு கடுவாய் கொண்டு வர செம்மை உள்ள ராஜா சினமே அனுப்பினர்கள் ஆனதினால் கடுவாய் அடியேன்கள் கையதிலே போனவுடன் சிக்கிடவும் வரம் தாரும் புண்ணியரே என்றுரைக்க சேவுகர்கள் எம்பெருமாள் உள்ளம் அதில் நன்றி நன்றன்று நாராயணர் சிரித்து விடை கொடுத்தார் கடுவாய் வேகம் அதில் சிக்கிடவும் படை சேவுகர்கள் பாரமலை தானேறி கடுவாய் கிடக்கும் கனமலைகள் தான் தேடி முடுக்கி தலையாரி முடிச்சு வலை அணிந்து காடுகளைத்து கடுநாய்கள் விட்டேவி வேடுவர்களெல்லாம் விரைந்து கலைத்தனரே கலைக்க ஒரு காடுவாய் காடுவேகம் கொண்டெழுந்து வாலைக்குள் நுழைந்ததுகான் மாயவனார் தன் செயலா உடனேதான் ஜெவுகர்கள் ஓடி மிகவே நடந்து அடவுடனே வலையை அமர்த்தி மிக போட்டு உபயத்தால் சென்று ஒரு கூட்டுக்குள்ளடைத்து பாசத்தால் கட்டி கனகூடு தான் எடுத்து தாமரை குளத்தூர் சந்நியாசி பாதம் மதாய் நாமாளும் மன்னருக்கு நாடி நல்ல வெண்ணி உண்டு நற்சானா சுவாமியிடம் வல்லவர்தான் என்று மகாதயவாய் கொண்டாடி தேடி திரியாமல் திக்கு எங்கும் ஓடாமல் ஓடி திரியாமல் உற்ற சணாசாமீனா நாமும் பிழைத்தோம் நம் உத்தியோகமும் பிழைத்து சீமையாளும் ராஜன்
செப்புவாக்குப்படியே கடுவாயை கொண்டு காலமே போவோமென வெடுவாக கூடதுக்குள் வேங்கை தனை அமர்த்தி சுமந்து கொண்டு வந்தார் சேவுகரும் படையும் அமர்ந்த கடுவாய் ஆதருகின்ற ஓசையினார் அருள்கள் மிக பதறி நால்கரைக்கும் ஆள்கள் விட்டு வருகின்ற வேளை மககோடியாய் ஜனங்கள் சுவாமி என்ற சாணானை சோதிக்க வேணும் என்று ஆமியமாய் கடுவாய் அதோ கொண்டு வாரேன பார்க்க வரும் ஜனங்கள் பலசாதியும் கோடி போர்க்கு திரள் போல் போற வகை போலே எண்ணிறந்த அருள்கள் இதில் கூடி வந்தனரே மண்ணளந்த நாதன் மானம் மகிழ்ந்தே இருந்து சுவாமி அருகில் சோழ்ந்திருந்த சான்றோர்கள் நாம் இனிதான் செய்வதென்ன நாதனே என்று சொல்லி கேட்டு நாராயணரும் கீழ் சொண்டைக்குள் மகிழ்ந்து நாட்டு கரிவிதிதான் நாராயணனும் நான் பட்சி பறவை பல ஜீவ செந்துகளை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணநாதனும் நான் மண்ணேளும் அளந்த மாய பெருமாளும் நான் விண்ணேளும் அளந்த விஷ்ணு திரு உள்ளம் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் நாத கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் ஜீவஜந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ இன்னீசரெல்லாம் என்னை அறியாதிருந்தால் மென்னிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதோ என்றே அடக்கி ஏகம் தானை நினைத்து ஒன்றுக்கும் அஞ்சாதே உற்ற மக்கள் சான்றோரே பதராதே எந்தனோட பாலகரே என்று சொல்லி இதராத மாயவனார் இருந்தார் காணம்மானை அப்போதவர் இருக்க அம்மிருகம் ஆனதையும் வெய்போடு நெஞ்ச மானீசராஜனிடம் கொண்டு வைத்தாரந்த கோபகடு வாய்தனையும் கண்டுகலிராஜன் கனக சந்தோஷமுடன் அன்றி சிவாய்களுக்கு ஆன வரிசை கொடுத்து இன்று காடுவாய் இப்போது கொண்டு சென்று கோட்டில் அடைத்து கோபம் அது வருத்த இடிமையாய் அதற்கு இறை ஒன்றும் போடாமல் இன்றைக்கு வைத்து இருநாள் கழிந்த பின்பு சென்றந்த பெயனிடம் சொல்லிவிடலாம் எனவே அடைத்து வைப்போமெனவே அரசன் விடை கொடுக்க திடத்தமுள்ள சேவகர்கள் சென்றடைத்தார் கூடதிலே அந்திரா சென்று
அடுத்த நாள் சென்றதற்கு பின் இன்று காடுவாய் திறந்து காட்சியது பார்ப்போம் என வந்தாரனந்த மானீச பாதகனும் தந்தாய் சரடன் சாவுனிகவுடனுமே கவுடன் வெகுடன் கீர்த்தி துறை சாணிகளோ மகுட வர்த்தனர் முதலாய் மந்திரிமார்களுமே தொழுப்பர் சலுப்பருடன் சிவாயிமார்களுமாய் அலுப்பர் பட்டாணிகளும் ஆனபரிகாலாளும் காலாளும் வீராளும் கருமரவா சேகரமும் சோலாளும் தோலாளும் சூழ்ந்த படையாடர்களும் ஒக்கதிரண்டு ஒருமித்தோம் கரமுடன் மிக்கதிரண்டு வெடியாயுதத்துடனே ஆனைக்காரர் கோடி அம்புக்காரர் கோடி சேனைக்காரர் கோடி திரண்டு வந்தாரம்மானே இந்த படையோடு இச்சாதி தன்னோடு வந்து வளைந்தார் மாகடுவாய் குட்டையுமே அப்போது ராஜன் அருகில் தலையாரிகளை இப்போது இந்த ஏற்ற காடுவாய்தனையோ குண்டியிலே கம்பு கொண்டு கொத்துவது கோபம் வர பண்டு நாம் அடைத்த பைத்தியக்காரனையும் இக்கோட்டுக்குள்ளே இப்போது தள்ளும் என்றான் அக்கோட்டுக்குள்ளே ஐயாயிருந்தனரே பண்டு படைத்த பகவந்தனை அறிந்து கண்டு கடுவாயதுவும் கம்பதுக்கே பதுங்கி உலையின் மெழுகது போல் உள்ளம் மிக உருகி அலறி மிக முழங்கி அது கவிழ்ந்தே படுத்து பதறி அது கிடந்து படுக்கை இழகாமல் இதறு வரும் என்று எள்ளளவும் வராமல் நீசன் அவன் குத்த நெடும் சரடன் வெடியால் வாசப்பொடி இருத்தி வண்ண பொடி நிறைத்து விட்டான் கடுவாய் மேல் விதறி இழகும் என்று மட்டாய் கடுவாய் மாறி இழகாமல் கிடந்தது கணையா கிருபையாதினாலே தடம் தெரிய வண்ணோ ஜனங்கள் மிக பார்க்க ஈட்டி எடுத்து இனி குத்த வேணும் என்று மேட்டிமையால் ஒருவன் விசையாக குத்திடவே எட்டி கடுவாய் ஈட்டிதனை பிடித்து விட்டிடவே அருகில் நின்றதொரு வேதியனை குத்தீச்சே ஈட்டி கோடல் வீர அம்மானை கத்தியும் பட்டு கடக்க ஒருவன் சாய பார்த்திருந்த நீச பாதகன் எதுரைப்பான் நாள் தீசைக்கும் ஏறாதே நல் மறையோன் பட்டதுதா ஆயிரம் பசுவை அடித்து மிக கொன்றாலும் தோஷம் மீதல்ல ஒரு வேதியனை கொன்றது என்ன போலாச்சு யான் நினைத்த காரியங்கள் மன்னன் கலிராஜன்
மாசரடனும் அயர்ந்து நியாயம் அது அல்ல என்று நடந்தாரண்மனைக்கு தோசம் ஒன்று ஏத்தோமென சொல்லி மிக போனா. அப்போது ஜனங்கள் எல்லோரும் எதுரைப்பார், இப்போது பெயனுக்கு இதுவும் ஒரு நல்லதுதான் என்று சொல்லி அந்த நீசச்சரடனுமே ஒன்றும் முறையாடாமல் உள்ளபடை அத்தனையும் கூட்டி கொண்டு போனான் கோட்டையதுள்ளம்மானை. வேட்டை பாலித்துதில்லை, வெற்றிதான் பெயனுக்கு. பார்க்க வந்த ஜனங்கள் பலதிசைக்கும் இவ்விசனம் ஆர்க்கும் மிகவே அறிவித்தகன்றனரே. அப்போது சுவாமி அருகில் மிக வாழும் மெய்ப்பான ஜனங்கள் மெத்த சந்தோஷம் அதாய். இன்றைய தருவாய் ஈசூரன் காத்ததுதான் அண்ணல் காயாம்பு அச்சுதனார் காத்ததுதான் என்று மனம் மகிழ்ந்து எம்பெருமாள் நாரணர்க்கு அன்று வீசனோம் அறிவித்தாரன் போர்கள். கேட்டு நாராயணரும் கீழ் சுண்டுக்குள் மகிழ்ந்து ஆட்டுவான் அல்லாமல் வேறுளதோ. இப்படியே சொல்லி இருக்கும் அந்த நாளையிலே முப்படித்தான் ஈசர் மொழிந்த நாள் வரைக்கும் இருப்போமென சொல்லி இருந்தார்காணம்மானே. அருப்பான நீசன் அவன் சில நாள் சென்றதன்பின் என்ன விசாரம் இப்பேயனுக்கெனவே தன்னை இறந்து தான் நினைக்கும் வேளையிலே முன்னே ஒரு யுகத்தில் மோவரிய நரணர்க்கு அன்னம் அமுது பாலும் அருந்த மிக கொடுத்த ஆயர்குடியில் அவதரித்த கோமானில் தூய ஒரு கோனோ துணிந்தங்கெழும் தீருந்தி பக்தியுள்ள நரணரை பாராவது இழக்க உத்தரித்து கோனும் உலகமதை ஆளுகின்ற மன்னவன் முன்பில் வந்து நின்றங்கே தூரைப்பார் தன்னதியம்மானே தலைவனே கேட்டருளும். நம்முடைய ராட்சியத்தில் நாங்களிட தன்னினத்தில் எம்முடைய ஆளாய் இருக்கின்ற சாணானின் நல்ல தன்மை மிகுமானம் உள்ளோன் கோணமானதுடையோன் குணமுடைய நல்லவன்கான் நேர்மை ஒழுங்குள்ளோன் நேர் சொல்லொரு வாக்கன் ஓர்மை உடையோன் உபகாரக்காரனிவன் ஆனேதால் எங்களுக்காய் அரசே நீர் தாமுருகி ஈனம் இல்லாதே மக்காய் இறங்கும் என தொழுதா போதரசன் அவன் மனது தானிழகி இப்போதிவனை யாமனுப்பி விட்டிடுவோம். விட்டால் அவனும் மேலும் இருக்கும் முறை கட்டாக சொல்லி கை சீட்டெழுதி வைத்து போக சொல்லென்று
கண்டனார் கூரைக்க அகமகிழ்ந்து ஆயன் அவர் மறுத்து ஏது சொல்வார். என்ன விதமாய் எழுதி வைக்கும் வாசகங்கள் மன்னவனே சொல்லும் என மாறி அவன் தொழுதான். அப்போதரசன் எல்லோருமே கேட்க இப்போதிவனினத்தில் எத்தனை பேர் காணாலும் ஒப்போடுறவாய் ஒத்திருந்து வாழ்வதல்லால் சர்ப்பம் போல் ஒத்த சகல சாதி தனக்கும் உத்தரவு என்று உபாயமாய் சொல்லாமல் மற்றும் ஒரு ஜாதிகளை வாவென்றுரையாமல் தன்னொரு சாதி தன்னோடிருப்பதல்லால் பின்னொரு சாதி பீதனம் வைத்து பாராமல் இனத்துடன் சேர்த்து இருப்போம் என்று சொல்லி கனத்தோடவனும் கை சீட்டெழுதி வைத்து பின்னவன் எல்லையிலே போக சொல் என்றுரைத்தான். மன்னன் கலி உரைத்த வாக்கின்படி எழுதி ஒப்பமிட சொன்னான் உலகளந்த பெம்மானை செப்பமுடன் அரணரும் சிரித்து மனம் மகிழ்ந்து நம்மாலே சொல்லி நகட்டப்படாதெனவே சும்மா அவன் வாயால் தானுரைத்தே சுமந்தான். இதல்லோ நல்ல இயல்காரியம்மெனவே அதல்லோ என்று அரிமாலகம் மகிழ்ந்து கை சீட்டை வாங்கி கை கொண்டு தான் கீறி வச்சுக்கோ என்று மண்ணில் மிக போட்டார். கீறிவிட்ட ஓலைதனை கெடு நீ சந்தனெடுத்து மாறி கொறுத்து வைத்தன் கணம் மானை உன் இல்லிடத்தில் உடனே நீ போகேனவே குன்றுடைய நீசன் கூறினான் அம்மானே. அப்போது மாயவனார் ஆகட்டன உருகி இப்போது நீ நினைத்த லெக்கதிலே போவேனோ தேவன் நினைத்த செய்தி உண்டு அவ்வேளை போம் எனவே சொல்லி பெரியோனாகம் மகிழ்ந்து நல்லவரே மக்கா நாம் நினைத்த தேதியது வல்லவரே வரும் மாசி 19 கிழக்கு நாம் போவோம் கீணமதாய் நீங்களெல்லாம் விளக்கு ஒளி போலே வீரத்தனமாயிருங்கோ என்றுரைக்கநாதன் இசைந்த மக்கள் எல்லோரும் நன்று நன்றன்று நாதன் பாதம் தொழுது அவர் இருக்க தூய திருமாலும் முழுதும் ஆனந்த மூதூரை விட்டு இன்று பழுதில்லா தட்சிணத்தில் பரமன் நமக்கு அருளி தந்தையிருந்த தாமரையூர் நல்பதியில் சிந்தை மகிழ்ந்த நாதன் சீக்கிரம் போகையென நினைத்து திருமால் நிர்ணயமாய் உள்ளடக்கி கனத்த புகழ் சான்றோர் கைக்குள்ளே நிற்பவரை
பையவே என்று பயணம் என உரைக்க உய்யம் மிக கொண்டோர் உல்லாசம் அடைந்து சந்தோஷம் கொண்டு சங்கடங்கள் தீர்ந்ததென்று வந்தோர்களெல்லாம் மாயவரை தொட்டில் வைத்து ஏந்தி எடுத்து இயல்வாக நம்போலே ஓர்ந்து வருக உற்ற ஆனந்தம் விட்டு கண்டு நீசப்பாவி கர்த்தாவை தானிகள் கொண்டு போங்கோ சனாரை கோடி மிக சிரிப்பார் சுவாமி என்றோன்பட்ட சளங்களெல்லாம் பார்த்தும் வாய் மதத்தால் பின்னும் வாழுங்கள் சுமப்பதுபார் பிழைப்பில்லை என்றோ புத்தி கெட்ட சாணார்கள் உழைக்க மதியத்து உழத்துகிறான் சுமந்து பேயனை சுமந்து புலம்பி திரிவதற்கு நாயன் முன்னாளில் நாட்டில் படைத்ததுபார் எந்தே தூசணிப்பார் இசைந்த புகழ் சான்றோரை அன்றதிலே சில பேர் அல்ல காண் என்று சொல்லி நம்மளுக்கு என்ன நட்டம் வந்து போச்சுதன சும்மா அவன் இனத்தார் சுமந்து கொண்டு போவதல்ல ஏன் இந்த பேச்சு யாம் சொல்ல பொறுமென தான் இந்த வார்த்தை சானங்கள் சிலர் சொல்லவே சொல்லன்பு வம்பு சுவாமி மிக பார்த்து நல்ல ஆனந்தம் விட்டு நாடும் வாலராமும் விட்டு செல்ல அறியும் சிறப்பாய் மிக மகிழ்ந்து வல்ல வழியில் வாழுகின்ற ஊரும் விட்டு வள்ளிவாசல்கள் விட்டு பார்வதியகரம் விட்டு துள்ளி கோட்டாரும் சுசீந்திர தலமும் விட்டு வேகம் அடக்கி விழியிட்டு வண்டிருக்கி ஆகமத்தின் தேதி ஆடுத்தாலாகட்டனவே சொல்லுவேன் வெள்ளி தோன்றி வருகையிலே வெல்லுவேன் என்று விசையடக்கியம் பெருமாள் தொட்டிலில் இருந்த சுவாமி விழியும் விட்டு மட்டில் இருந்த வளர்த்தாமரை பதியில் வந்து பாதி கண்டு வட்டமிட்டு தனாடி விந்து வாளிக்கு மேல் கேதிகள் ஆகுதன்று இன்று மேலனக்கு ஏக வியாழம் வருது பண்டு எனக்கு பகர்ந்த மொழி போலே சான்றோரை நல்ல தவத்தை கனுப்பிடவும் பண்டோர் நமக்கு பகர்ந்த படி மாதர்களை நாடு மணங்கள் நல்ல கலியாணம் முதல் வீடு வகை சொத்து விருது வேடிக்கையுடன் தேரு திருநாள் திருக்கல்யாண கொலுவும் பாரு புகழ பாவான
மலர் கீதமுடன் நாட்டில் மனுக்கள் நல்லோர்கள் வாழ்வதிலும் மேட்டிமைகளாக மிகு வாழ்வு சேர்க்கையுடன் வேண்டும் பவிசு மிகுவாய் பவிசுகளும் தாண்டும் பெரிய சனங்கள் மிக குலைவும் கொடியும் மிக கட்டி கொக்கரி தீகனையுடன் வெடிய காலமுடன் வெற்றிடம் மானம் இட்டு நாட்டில் சிறப்பதிகம் நாம் இனிமேல் செய்ய என்று தாட்டிமையாய் நாதல் சாணார் தனக்கு அப்போ அறிவில் வினோதம் அதிக நேருத்தமுமா குறியாய் மனதில் குறிக்கும்படி அருளான விஞ்சை அருள் கொடுக்கும் மாலோனும் மருளாமல் சாணார் மனதில் உருவாக மோனு நேரம் துவைத்து உச்சி ஒரு நேரம் வேணும் பச்சரிசி வெற்றி சிறுமானியும் வேக வைத்து நன்றாய் விரைவாய் மணலிலிட்டு தாகம் இல்லாமல் தவசிருக்க வேணும் என்று பெண்ணுடனே ஆணும் பிறந்த பிள்ளை தன்னோடும் கண்ணாக கட்டில் கலரும் கிளவி வர சோலி இளம்பிள்ளை திரண்ட மடமாதும் மாலின் அருளால் வஸ்து வகை தான் இழந்து வீடு மனை மறந்து வித்து விலைகள் செய்து ஒன்னில்லறை பாதியன ஒக்க வித்த சொத்ததனை மண்ணு மறந்து மாடாடு தான் மறந்து ஆண்ட பண்டம் எல்லாம் அகல மிக மறந்து கோண்ட பண்டமெல்லாம் கோசாமலே மறந்து அனுபோகம் மத்து ஆண் பண்ணிகளாமல் இனி போகம் மற்று இருந்தார் தவசேனவே எல்லோரும் மிக்க இருக்க தலம் பார்த்து அல்லோரும் மேக அவர்கள் மனதிலுற்று நாதன் அறிநாதன் நாராயணநாதன் சீத குருநாதனிடம் சென்றாரவர் பதத்தில் சென்றே அவருடைய சீர்பாதம் தண்டனிட்டு இன்றே ஜனங்களுக்கு இப்போ விடையருளும் என்றே ஜனங்கள் எல்லோரும் போற்றி நிற்க அன்று பெருமாள் அகம் மகிழ்ந்து கொண்டாடி நாம் நினைத்தது போல் நடந்தது காரியம்தான் தாம் நினைத்தது போல் தான் நடத்துவீரெனவே உத்தரவு சொல்ல உடைய வழி சான்றோ சித்தருடருளால் சென்றார் தவம் அதுக்கே தவம் அது செய்ய என்று சடுதியில் சான்றோரெல்லாம் உகமதை அளந்தோன் பாதம்
உண்டன மனதில்லாக்கி வகை பொருள் ஆசையற்று மனைவிகள் மக்கள் கூட திசையது நோக்கி வாரி துவரையம்பதியில் சேர்ந்த மண்ணுடன் மனைகளாசை மாடுடன் வீடு ஆசை பெண்ணுடன் பொருளினாசை போதல பொன்னின் ஆசை தவமது செய்ய என்று சடுதியில் சான்றோரெல்லாம் உகமதை அளந்தோன் பாதம் உண்டன மனதில்லாகி வகை பொருள் ஆசையற்று மனைவிகள் மக்கள் கூட திசையது நோக்கி வாரி துவரையம்பதியில் சேர்ந்த மண்ணுடன் மனைகளாசை மாடுடன் வீடு ஆசை பெண்ணுடன் பொருளினாசை போதல பொன்னின் ஆசை எண்ணுடன் எழுத்தின் ஆசை இரடு பொல்லாசை வேசை ஒன்னுடன் ஆசை நீக்கி உடையவன் ஆசை கொண்டன மனதில் பூண்டு குருவராதஞ்சம் என்று பண்டு நல்துவாரகையின் பதிவடவாசல் தன்னில் தென்திரை வாழ்வை சூழ்ந்த ஜகல்கரை தனிலே வந்து கண்டுடன் பதியில் பூக்கி கருத்துடன் இருந்தார் அன்றே இருந்தவர் தலமும் பார்த்து ஏகனல் வழியும் கண்டு பொருந்திடும் ஞானவான்கள் புண்ணியம் மனதில் எண்ணி வருந்திட கனிவே காணோம் வாவைனர் பதிதாகும் தெரிந்திட கடலில் மூழ்கி சிவகலை அணிந்தார் தானே அணிந்தவர் பெண்ணும் ஆணும் அன்புடன் மகிழ்ச்சி கூர்ந்து துணிந்தவர் தங்கள் தங்கள் துயரங்கள் அறவே நீக்கி பணிந்தவர் நாதன் தன்னை பரிவுடன் மனதில்லாக்கி தணிந்தவர் கோபவேக தகுளியை தள்ளி வாழ்ந்தார் வாழ்ந்தேதவசு வாகை பதியதிலே தாழ்ந்தே ஜனங்கள் சந்தோஷமாயிருக்க அந்தி சந்தி உச்சி ஆக 3 நேரம் நந்தி அருளால் நல்ல துணி துவைத்து உவரி நீர் துவைத்து உவரி நீர் தன் குடித்து உவரி நீர் தன்னில் உற்று அன்னமே சமைத்து உச்சி ஒரு நேரம் உணவும் மிக அருந்தி மெச்சி புகழ்ந்த விடிய ஒரு சாமோ ஊகப்பாட்டும் மோதி உற்ற அபயம் இட்டு வகையாய் விடிய வரும் நாளிகை 7இல் துணிகள் துவைத்து தோயம் அதில் இறங்கி கெணியாய் குளித்து
கிருஷ்ணர் பாதம் போற்றி இப்படியே நித்தம் இவர் மரவண்ணமேதான் அப்படியே வாரி அலைவாய் கரை இருக்கும் வாரிபுறமாய் வளர்காற்று வாடை மிக நீர் இறைத்தார் போலே நித்தம் அந்த தாவத்தோ பேரில் இறைத்து பெருவாடையாய் வீச சீருகந்த நாதன் செயலாம் என இருந்தார் தவசு ஏற்றறிய சான்றோர்கள் அருந்தாமல் மற்றொன்று அன்னம் ஒரு நேரம் வாரி நீரல்லால் மறுநீரறியாமல் சீரியல் சான்றோர் செய்தார் தாவும் அதுவே தவமாய் இவர்கள் தானிருக்கும் பொழுது பாவமானது நீக்கும் பச்சை நாராயணரோ 3 வருஷம் உவந்திருந்த நல்தவத்தை பின்னோர் வருஷம் பேணி நடத்தும் முன்னே நீசன்கிடையில் நீரடு செய்தானதினார் தோசம் அவன் பேரில் சுமக்க சாபம் புரிந்து 6 வருஷம் அதில் குறைவு வராமல் வாரி தவசு வகுத்து முடிக்க என்று புரிந்தார் தவசு பெரிய திருமாலும் இருந்த தவசு லக்கு திகைவது சான்றோர் தவத்தை தான் பார்க்க வேணும் என்று ஆன்றோர் மனதில் அன்பு மிக கொண்டாடி அலைவாய்கரையில் அமர்ந்திருந்த சான்றோரை நிலைவார்க்க என்று நிச்சயித்து எம்பெருமான் ஊகத்துக்கு தக்க உபாயம் இனி செய்ய என்று மகத்துவநாதன் மனதில் மிக உத்தரித்து தெள்ளுதனகு சீணமே விடை கொடுத்தார் வெள்ளுறவே செய்து விடு நீ சீனம் எனவே ஆதி விடையருள அதுவெல்லாமே சமைந்து மோதி ஒருமித்து உற்ற வந்த தெள்ளினங்கள் வந்து வளைந்தல்லவோ வாய்த்ததவத்தோரருகில் வந்தே பொந்துள்ளோம் போடும் துணி அதுள் வைத்த குடிலுள்ளும் வளைந்தது கண்டள்ளினங்கள் மெய்த்த புகழ் சான்றோர் மெலிவாய் மிகச் சடைத்து மாடாடு கோழி வளர்ப்பில்லானம் இடத்தில் ஏடவிடலாம் அல்லவோ இது செய்யும் மாய்மாலம் இருக்கும் இடத்தில் எண்ண கூடாதபடி பொறுக்கெனவே பொன்ற கடிக்குதன்னு 3 நேரம் துவைக்கும் உற்றகலையானதிலே கோணியலில் பற்றும் கூர்ந்தள்ளு வந்ததன் படுக்க இருக்க பண்பு சற்றும் இல்லாமல் முடுக்கமாய் தள்ளு முடுக்கி கடிக்க இதல்லால் சான்றோர்க்கு
இன்னமும் விட்டு பார்ப்போமேன சதம் இல்லா மூட்டை தண்ணீரங்களை வருத்தி தாவத்தை குலைது சான்றோரை தான் விரட்டி பகுத்துவமாய் நீங்கள் பாரி பிறந்து சொல்லி மூட்டைக்கு உரைகள் மொழிந்தார் முகுந்தனுமே சேட்டை செய்வோம் எனவே திரண்டு மிக குமிந்து வந்து வளைந்தார் வாழதிய சான்றோரை முந்தி பறிந்த மூண்ட தள்ளினங்களோடு கூடி குலாவி கூட்டம் இட்டு திரளாய் தேடி சான்றோரை ஜகலதுக்குள்ளே விரட்ட வேணுமெனவே விசும்பு கொண்ட வீனங்கள் போனும் உடைமை போர்த்தும் துணியில் இருந்து நடையில் கடிக்கும் நல்லிடுப்பிலே கடிக்கும் கிடையில் கடிக்கும் கிடக்க விடாதே அரிக்கும் ஓடுகின்ற வெள்ளம் அதில் கும்பல் கும்பலாய் கிடக்கும் முடிக்கும் தலையில் முச்சிரங்கை போல் கிடக்கும் அன்னத்திலே மிதகும் அண்டை கல்லிலே வாழும் முன்னத்தி மயிரில் மிதந்து மிக முன்னோதிரும் இடைக்குள்ளிருந்து இடை விடாதே எரிக்கும் உடையில் இருந்து ஓயாமலே அரிக்கும் மேலெல்லாம் இருந்து மிக சரியும் கீழ்வழியா காலெல்லாம் தள்ளும் கனமாய் மிக அரிக்கும் மாறி வரடுக்க மனது சற்றும் இல்லாமல் ஆரி பதறி அசையாமல் தான் இருப்பார் வாரி கரையில் வளர் நண்டு சேகரமாய் மாறி துளிவோல் வந்து வளைந்து மிக பாண்டத்துக்குள்ளே பதிந்திருந்தே வாழும் காண்டமாய் கண்டு கை நீட்டல்லாகாதென தடவி எடுத்து தன்னாலே பொனியன வடவி போகாமல் வளர்ப்பாறு போலிருப்பார் இப்படியே தள்ளு மூட்டை நண்டினங்கள் அப்படியே கூடி அவர் காலச்சல் செய்திட அல்லாமல் சான்றோர் அவரவர்க்கு தேகம் அதில் கொல்லாத வங்கு பெரிய சிறங்குடனே வெகுவாய் பெருது மேலிடை காணாமல் திகுவாய் சடைத்து சனங்கள் மிக எல்லோரும் எங்கே இனி போவோம் எல்லோரும் என்று சொல்லி சங்கையுடன் கூடி சமுத்திர கரையறையில் போயிருக்கோம் வேளை பொங்கு கடல் கோபம் வாயுதமாய் தீரைதான் வந்து கோபித்தடித்து பாரதிய பெண்கள் பண்பாய் உடுத்திருந்த சீலை ரெண்டு தன்னை செகல் கொண்டு போயினதே ஐயோங்கடல் தான் அங்கு செல்ல கூடுதில்லை செய்ய இருக்க என்றால் தெள்ளு நம்மை விட்டுதில்லை வீட்டுக்குள் செல்ல விட்டுதில்லை
முட்டையது ஊட்டுகின்ற அன்னம் அதில் ஊசர வந்து நன்றிருக்கும் தேகம் அதில் ஜீரங்கு சோரிச்சல் போருகுதில்லை வேகமுடன் காந்தல் மேலில் போருகுதில்லை தாகத்து கேட்ட தண்ணீர் கிடைக்குதில்லை பாகமுடன் உண்ணுதற்கு பற்றுதில்லை தினதுவோ இனி எங்கே போவோம் எல்லோரும் என்று சொல்லி மனு புகழும் சான்றோர் மாதம் ஒரு இருந்தாரதிலே ஈசன் செயலனவே திருந்தார மார்பன் திரும்ப ஒரு தலத்தில் கொண்டு போய் பார்ப்போம் குலதெய்வ சான்றோரை பண்டு ஒரு சாணான் படுத்திருக்கும் அவ்வேளை சொற்பனம் போல் உற்பனமாய் சுவாமி மிக உத்தரித்தார் இதின் நேர்தற்கு இருக்கும் ஒரு பதிதான் அதின் நோக்கம் சொல்ல ஆராலும் இயலாது தொட்டர்தனை வென்று சுற்றும் அதில் கோட்டையிட்டு முட்டம்பாதி நாடு முகுந்தன் முன்னாள் ஆண்டதலம் அலங்கார நற்பதியின் அழகு சொல்ல கூடாது அலங்காரம் ஆனே வாய்த்த கடலதினுள் தேரு பொன்பதிகள் சிங்காரமேடைகளும் நீருக்குள்ளே இருக்கும் நிறங்கள் சொல்ல கூடாது கன்னி மாறாடும் கரிய நல்ல பூஞ்சுனைகள் பொன்னினாலே பாடிகள் பூஞ்ச பீர கொலுவும் மாணிக்க கல்லால் வளர்ந்த மணி மண்டபமும் ஆணி பொந்தன்னால் அழகும் பூபந்தல்களும் வகையில் நதன்று வகுக்க முடியாது தொகையில் நதன்று சொல்ல முடியாது இப்பதியில் நீங்கள் இந்த நேரம் போனால் அப்பதியில் உங்களுக்கு அதிக பலன் கிட்டும் என்று தூக்கம் அதில் சொற்பனம் போல் சொன்னாரே உத்தரவு ஆர்க்கம் உடனே அவன் எழுந்து சொல்லிடவே கேட்டு எல்லோரும் கூடி கெட்டிதான் என்று சொல்லி ஆட்டுமெனவே எல்லோரும் சம்மதித்து நடக்க துணிந்தார் நாரணர் உண்டனவே அடக்கமுடன் அதிலே 6 மாதம் வரைக்கும் இருந்தோமே நன்றாய் இனி நடப்போம் அப்பதியில் வருந்தாமல் போவோம் மகாபரனாருண்டனவே போவோம் எனவே பெண்ணானுடன் எழுந்து தாவமுள்ள முட்ட
பாதிதலத்தில் வந்தனரே. வந்தனர் பதியின் கூறும் வாரியும் ஜெயலும் கண்டு சந்தன வாரி போலும் தலமிது நன்னதாகும். இந்த நல்பதியில் நாமல் இருந்துதான் தவசு செய்தால் செந்தமிழாயன் பாதம் செயல்பெற வாழ்வோம் என்றார். வாழ்வதில் குறைவராது மக்களும் கிளைகளோடு தாழ்வதும் இல்லவண்ணம் தவமது வளர்வதாகும். நாள்வழி பலனுண்டாகும் நாரணர் அருளினாலே ஆழ்வதும் திடனம் என்று அதில் அவர் இருந்தாரன்றே. என்று மிக மகிழ்ந்து எல்லோரும் ஒருமுகமாய் மிக மகிழ்ந்து அதிலிருந்தாரம்மானை சூழவணியாய் சுற்றும் அதில் போலே நீள அரங்கு வைத்து நெருங்க புரைகள் வைத்து வைத்தோர் திசையில் வாசல் ஒன்றாக விட்டு மெய்தே தினமும் மிகவே துணி துவைத்து அன்னம் அதற்கும் அவித்த நெல்லை உடைத்து வண்ணம் உள்ள காய்கனிகள் வகை வகையாய் தான் வகுத்து நல்ல நீர் தன்னில் நாடி துணி துவைத்து எல்லா வகைக்கும் இசைந்த நீரே அருந்தி அந்தி சந்தி நேரம் ஆதிதனை துதித்து தந்திரமதாக தவசு மிக புரிந்த கண்டிருந்த மற்ற கலினீச ஜாதி எல்லாம் பண்டில் அமைத்ததுவோ பானை ஏறும் சாணார்க்கு 3 நேரம் துவைத்து உச்சி ஒரு நேரம் வேணும் பாகுத்தாய் வெகுவாய் அலங்கரித்து வேதனும் அவர்க்கு விதித்த விதிபடியே நாதனவர் பங்கில் நாடி மிக வந்ததுவோ எப்போ மீனுண்டு என்றே மிக பார்த்து அப்போததை வேண்டி அறக்கூற கயவித்து வாயில் எடுத்தேட்டு வாயிர் வளர்க்கும் சாணார் வாயிலையும் மறந்து பெண்ணானும் ஒரு மனதாய் இந்த படியாய் இருக்க இவர்களுக்கு முந்த விதித்த விதி வந்து ஒத்ததுவோ அவர்கள் ஒடுக்கும் ஆடை அழுக்கில்லாமல் இவர் இருக்க சற்றும் எண்ணம் ஒன்று இல்லாமல் 3 நேரம் துவைக்கும் ஒற்ற துணி பொன்னிறம் தோணுதலாய் அவர்கள் தேகம் பளபளன இந்த விதமாய் இவர்கள் பாவித்திடவே சொந்த திருமால் சேர்ந்தாரவரிடமே ஆதி மகாமால் அவர் பங்கில் இல்லாட்டார் ஓதி உணவருந்த ஒன்றும் தெரியாதிவர்க்கு போத்தி நம்போரி
பிராமணர்கள் தன் சீலை மாற்றி துவை பூ மங்களாய் காணுதுகான் இந்த சாணார் சீலை ஏரி சூரியன் போலே பந்த ஒளி போலும் பளபளன தோணுதுகான் பிராமணர் சூத்திரர்கள் பேணி இவர் தனக்கு நிராதனமாய் கைகனிகள் நித்தம் சுமக்கிறார்கள் பாக்கியங்கள் வந்ததென்று பானை ஏறும் சாணார்கள் நோக்கமது வந்ததென்று நீ நீலத்தில் உள்ளோர்கள் எச்சாதியும் புகழ்ந்து இருந்தார் கணம்மானே அச்சாதியெல்லாம் அப்படியே சொல்லி மிக சாதி மற்றோரெல்லாம் காலை கவிழ்ந்திருக்கையிலே நாதி திருமால் நாடுகின்ற சான்றோரை இவர்களுக்கு அருளும் ஆண்டிலக்கும் திகைந்ததல்லோ அவரவர்கள் வீட்டில் அனுப்பிவிட வேணும் என்று தோணித்தார் அவர் மனதில் சொற்பனம் போலெம்பெருமாள் மாணிக்க சான்றோர் மனம் அறியதன் பார்த்து இனி நாமளிப்போ இருந்த தலத்தை விட்டு தனியானோம் நமளங்கே சார்ந்தோமே ஆனாகால் நம்முடைய சாதி நாகை தெளிவு பேசும் அல்லோ எம்முடைய தவமும் இல்லை என்று போயிடுங்கான் இருந்த வீடு ஊண்டிருந்த பண்டம் முதல் தன்னிருந்த சொத்தும் தலத்தை இழந்து வந்தோ இனி அங்கே போனால் இருக்க இடமும் இல்லை இனி அங்கே போவதைகால் இந்த கடலதிலே விழுந்தோமியானால் மேலும் பதவி உண்டு அழுந்தல்லுடன் நினைத்து எல்லோருமே இருந்தார் அப்போ அரிநாதன் ஆகட்டென உருக்கி இப்போ நீர் போங்கள் என்றே விடை கொடுத்தும் இன்னும் இவர் போகல்லையே என்றே மனதிலுற்று அன்னமதை குறைத்து ஆளாகரிசியிட்ட ஆளாக்கரிசி அலர் மலர்ந்த கோவையுடன் ஆளாமல் ஜனங்கள் சடையாமல் எத்தனரே துவையல் முடங்கவில்லை தீனம் சேவிப்பதுவோ புகப்பாட்டு ஓதுவதும் ஓயாமல் செய்தனரே இன்னும் போனாரில்லையே எப்படியே செய்திடினோ இன்னும் ஒரு வசனம் இப்போது செய்யவென்று உன்னி தீரோமால் உற்றவை சூரியைத்தான் ஏவினார் சான்றோர் ஏந்திழைக்கும் பிள்ளைகள்கும் மேவிய சான்றோர் மிக மெலிந்து தான் வாடி பற்றியிருந்த பருஞ்சிரங்கு மாறல்லையே முற்றும் கண்ணொளிவு முழுதும் தீரக்கல்லையே கும்பி குளிர குடிக்க கிடைக்கல்லையே வெம்பும் இலை கனிகள் மிக பாரிக்க கூடல்லையே ஐயோ நாமெல்லாம் அலைந்து மலைந்திருக்க வையம் அதில் இல்லாத
வைசூரி வளைந்தூதல்லோ என்று ஜனங்கள் எண்ணம் பெரிதாகி சென்ற ஜனத்தில் சில பேர் மடிந்திடவே பதறி நடுங்கி பரனே நீர் தஞ்சம் என்று உதறி உலகில் கூச்சல் மிக அடைந்து எங்கே இருந்தாலும் ஈசன் ஜெயல் எனவே சங்கை வாழுகாமல் தாமோதரன் உடைய நினைவு அயராமல் நிலை தவறி போகாமல் தன்னுடைய வீட்டில் தான் போவும் நாமல் என்று போகும் முன்னாக பெரியோன் பதம் அணுகி பாகு உரைத்து பட்ட சாளம் உரைத்து உத்தரவு வேண்டி உற்றிடத்தில் போவோமென புத்தி உடனே பெரியோன் அடி சேர்ந்து வாவைபதியின் செய்தி எல்லாம் உரைத்து பேர்ந்து வந்து முட்ட பாதியின் பெருமை சொல்லி ஓணு கிடையாததுவும் உயிரழிவு வந்ததுவும் கோணுதல் எல்லாம் கோரை விடை கேட்டார் அப்போது நாதன் எல்லோரையும் பார்த்து இப்போது உங்கள் இல்லிடத்திலே போன நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேருங்களுக்கே கிடைக்கும் அன்னம் அழகும் ஆதி திருநெடுமால் முன்னவன் தன் பேரால் முத்திரிகள் இட்டதினால் சென்ற இடமெல்லாம் சிறப்பதிகம் உங்களுக்கு என்றைக்கும் நல்ல இயல்பே அருள்வோம் என நல்ல விடை கொடுத்து நாராயணரனுப்ப வல்ல வளர்ச்சான்றோர் வாழ்த்தி அவர் போனார் அவரவர்கள் வீட்டில் அன்பாக போனவுடன் இவர்க்கு நல்ல இயல்பு செய்ய வேணும் என்று உலகமதில் எம்பெருமாள் ஒரு சொரூபம் கொள்ளலுற்றார் இறப்ப வடிவாய் எடுத்தார் ஒரு வேசம் பரப்ப வடிவை பாரிலுள்ளோர் கண்டு கண்டு கோட்டை கணக்காய் குளிர்ந்த நெல்லை எடுத்து சாட்டமுடன் கைகனிகள் சகல வகையுடனே பழங்கள் முதலாய் பப்படமும் பாயசமும் வழங்க இலையிட்டு வத்தல் வகை சீனியுடன் அன்னம் முதல் தானோ ஆடையோடு பொன்தானம் சொர்ணதானம் முதலாய் துவையல்காரர்கெனவே சான்றோரினத்தில் சார்ந்தன்பு கொண்டவர்கள் ஆண்டோனருளால் அன்ன வஸ்திரம் கொடுத்தார் நித்தம் நித்தம் அன்னோம் நீங்கள் உண்ணும் என்று சொல்லி சித்தோமிரக்கம் அதால் துவையற்காரர்கெனவே இடைவிடாதபடியே ஈந்தாரே அன்னம் அது படவெல்லாம் தீர்ந்து மகிழ்ந்தார் துவை தீர்ந்தோ நாலு திசையோ நடந்து பிச்சைதான் குடித்து பால்பாவி சோடு
பாவி தீர்ந்தனரா. இப்படியே சான்றோர் இனமாயிருந்தவர்கள் அப்படியே பிச்சையிட்டு அன்பாய் மகிழ்ந்திருந்தார். பாங்கான துவையல் பண்டாரங்கள் எல்லாம் பூங்காரமாக பிச்சையாமோதுண்டிருந்தார்.